வணக்கம் மக்களே. ஸோ நம்மளுடைய வாரம் 2க்கு வந்திருக்கோம். 2வது வாரம் கேட்க போகிறோம். அதாவது ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் ஒரு சில விஷயங்களை யாரும் பார்க்குறதில்ல. திரும்ப அந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம வரமாக கேட்குறோம். அதில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது போலீஸ் நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க எல்லாரும் வேலை பார்க்குறாங்க. அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. அதில் என்ன விஷயம் அப்படின்னா, அவர்களை யாரும் திரும்பி பார்க்கலையோ. ஏன் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு யூனியன் கிடையாது, ஒரு அசோசியேஷன் கிடையாது. ஒரு அதிகாரி பர்டிகுலராக ஒரு மேலதிகாரி கீழே இருக்கக்கூடிய ஒருத்தரை போட்டு புரட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எங்கே போய் சொல்லுவாங்க, யாரை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? ஒரு சின்ன உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒருத்தர் கூட பிரச்சனையாகுது, போலீஸ் கூடயே பிரச்சனையாகுது, நம்ம ஹியூமன் ரைட்ஸ் போவோம், கோர்ட்டுக்கு போவோம், இன்னும் அவங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிக்கு போவோம், கமிஷன் ஆஃபீஸ் போவோம், என்னென்னமோ போவோம், அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனால் ஒரு போலீஸ் அவருக்கே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவர் யாரை போய் பார்ப்பார்? சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுந்தரேசன் ஒருத்தர் இருந்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை சொன்னார், உடனே மொத்த பேரும் அவரை கார்னர் பண்ணாங்க. ஸோ அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவர் காப்பாற்றிக்கிட்டார். ஓகேவா? ஒரு சில நல்லவர்கள் போய் காப்பாற்றுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அந்த தகவன் போராடுறாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணுற காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்கள கார்னர் பண்ணி அவங்கள ஒரு ஆப்போசிட் ஆக்கிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா போலீஸ் அவங்களுக்கு ஒரு யூனியன் வேணும். எதுக்குன்னா அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு. அதாவது நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த அதிகாரிகளுக்கு அவங்களுடைய நேர்மை காப்பாற்றுற அளவிற்கு அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு விதமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த அஜித்தோட மேட்டர்லேயே, அஜித்துடைய கொலை விஷயத்துலேயே பாருங்களேன். அதாவது பண்ண சொன்ன அதிகாரிகள் வேறு, ஓகேவா? ஆனால் கீழே லோவரான ஆளுங்க தான் போய் அதில் விசாரிக்கிறேன்ற பேரில் பிரச்சனையில் போய் மாட்டினாங்க. ஓகேவா? உண்மையான சொன்ன ஆட்கள் யார் அப்படின்றது விசாரணை போயிட்டுருக்கு, அது இனிமேல் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி அதாவது எந்த ஒரு விஷயமே, ஒரு எஃப்ஐஆருமே இல்லாமல், ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல், எதையுமே இல்லாமல் நீங்கள் டக்குன்னு போய் ஒரு இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்கிறதெல்லாம் குறையும். அதாவது ஒரு அதிகாரியை நம்மளை கேட்கறதுக்கு ஆளே இல்லைன்றதுக்கு பதிலாக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு யூனியன் இருக்குது, நம்ம எதாவது தப்பு போனாலும் நாளைக்கு நம்மளை கேட்பாங்க அப்படின்ற அந்த பயம் வரணும். ஸோ அது பண்ணுங்கள். அதே மாதிரி ரீஃப்ரெஷ்மெண்ட் ட்ரைனிங் கண்டிப்பாக தேவைப்படுது. ஆனால் போலீஸில் இருக்கக்கூடிய நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இறுக்கமான சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு டூர் கொடுங்க, குரூப்பான டூர். ஒரு ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி போக சொல்லுங்கள், ஏன் வெளிநாடோடு போக சொல்லுங்கள். நிறையா விஷயங்களை பண்ணலாம். அதாவது நம்ம ஒரு பண்ணக்கூடிய விஷயம் சின்னதாக இருக்கும், பட் ஆனால் அதோடைய தாக்கமானது பயங்கரமாக இருக்கும். ஒரு சில போலீஸ் நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஸ்டேஷன் வீடுன்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெக்கேஷனை கொடுங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுங்க. அவங்களுக்கு தேவையான புது விஷயங்களை பார்க்குற மாதிரி பண்ணுங்கள். ஸோ அவங்க ஹாப்பியாக இருக்கப்போ அவங்களுடைய வேலையை அவங்க